இளைஞர்களே நாட்டினுடைய அரண். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துர் ராத் 11வது ஆயத்திலே கூறுகின்ற பொழுது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். சமுதாயம் தங்களுடைய விதிகளை தாங்களாவே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹு தஆலா அவர்களை ஒருபோதும் அவர்களுடைய விதிகளை மாற்ற மாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டுகின்றார். இன்றைய காலத்தில் இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி கழிக்குகின்றார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை அதிகமாக தன்னுடைய தொலைபேசிகளிலேயே டிஜிட்டல் முறையில் பலவிதமான முகநூல்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை வீணாகின்றதே என்ற அந்த ஏக்கம் கூட இல்லாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த ஆயத் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாசிகளுடைய அந்த இளைஞர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வழிகேட்டிலே அவர்கள் சரியாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட தன்னுடைய ஈமானை அவர்கள் பாதுகாத்து இந்த இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடி தந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை போன்று இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறியதை போன்று இந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, சமூகத்தினுடைய தலைமை, சுற்றுச்சூழல் இவைகளிலெல்லாம் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக தான் எல்லா துறைகளிலும் தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு அளவிற்கு நல்ல மனிதர்களாக, இளைஞர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய பயானிலே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் ஒரு சில இளைஞர்கள் தான் நேரான வழியை பின்பற்றி சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வாழ்ந்து காட்டிய அந்த முறைகளை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்குகின்றார்கள். ஆனால் ஒரு சிலர்கள் அவர்கள் காலை முதல் மாலை வரை தன்னுடைய வாழ்க்கையை வீணான வழியிலே சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டு எந்தவித பலனும் தராத ஒரு செயலை நாம் செய்கின்றோமே என்ற அந்த மனதிலே ஒரு தவறான ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தெளிவாக கடத்தி கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இன்றைய காலத்தில் நம்மால் காண முடிகின்றது. ஆனால் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இளைஞனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, ஒவ்வொரு மனிதனும் உயர்வையும் உழைப்பையும் இந்த நாட்டிலே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அறிவிப்பிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 1, முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை நீங்கள் சரியாக கழித்துக் கொள்ளுங்கள். 2வதாக, நோய் வருவதற்கு முன்பாக நீங்கள் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள். 3வதாக, வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 4வதாக,
உங்களுடைய உடல்கள் நடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை பேணி நடக்கும்படித்தான் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. அதிலே இந்த இளமை பருவம் இருக்குகின்றதே, அது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான பொறுப்பு வாய்ந்த ஒரு வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு இளைஞனும் இன்றைய காலத்தில் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த 5 செய்திகளும் நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய நம் வாழ்விலே 3 விஷயங்களை நாம் சரியாக கடைபிடிப்போமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை இஸ்லாமியனாக படைத்ததற்கு ஒரு முன்னுதாரணமாக ஆகும் என்பதை இன்றைய பயான் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஒன்றாவதாக மதம், சமூகம், நாட்டினுடைய எதிர்காலம், இந்த விஷயத்தில் இளைஞர்களுக்கும் ஒரு பங்குண்டு என்பதை முஸ்லிம்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் அறிவை அதிகமாக்குவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நல்லொழுக்கம் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த நல்லொழுக்கமும் அறிவும் அதிகமாகுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் நமக்கு வழங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அறிவை அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும். தொழில்துறைகளிலும் சமூக ஊடகங்களிலும் விவேகத்துடனும் பொறுப்புடனும் பயனுள்ள விஷயங்களை அவர்கள் கையாள வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் அதிகமாக சமூக ஊடகங்களில் தேவையற்ற விஷயங்களை தான் நாம் கையாளுகின்றோம். அதிலே பல தேவையான விஷயங்கள் இருக்குகின்றன, அவைகளை எல்லாம் நாம் விட்டு விடுகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தொழுகையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில நல்லொழுக்கங்கள் இருக்க வேண்டும். ஷரீஅத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இவைகளின் மூலம் நாம் அல்லாஹ்வுடனான உறவை பேணி நடக்க வேண்டும் என்பதை இன்றைய நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வதோடு சமூகத்திற்கு அழிவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டும் நாம் விலகி வாழ்ந்தோமேயானால் இந்த உலகத்தில் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு இணைப்பு ஏற்படும் என்பதைத்தான் இன்றைய ஜும்மா பயான் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் நாம் வாழுகின்ற காலமெல்லாம் ஷரீஅத்தினுடைய கோட்பாட்டின்படி அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லோர்களாக இந்த உலகத்தை விட்டு நாம் அனைவர்களும் பெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாரக்